வணக்கம் நேர்களே, நலம் தானே? நான் உங்கள் ஆர்ஜே பாரதி கருணாகரன். பாடல்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். அதாவது காதல் பாடல்கள் ஒரு வகை, அதுக்கப்புறம் சோக பாடல்கள், தத்துவ பாடல்கள், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதே மாதிரி தனியாக பாடுற ஹீரோ தனியாக பாடுற பாடல்கள், அப்புறம் ஹீரோயின் தனியாக பாடுற பாடல்கள், அப்புறம் குழு பாடல்கள், குரூப் சாங்ஸு, தோழிகளோட பாடுறது, அந்த மாதிரிலாம் நிறைய வகையான சாங்ஸ் இருக்குது. அதில் ஒரு வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அந்த கால படங்களில் மட்டும்தான் இருக்கும். அதில் ஒரு வகை என்ன அப்படின்னா, இது அந்த கால படங்களில் மட்டும்தான் இருக்கும். இந்த கால படங்களில் அவ்வளோவா பார்க்க முடியாது. அது என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்யாண கனவு. அதாவது கல்யாண கனவுகளோட ஒரு பெண் பாடும் பாடல். அதாவது கல்யாணம் இதான் மாப்பிள்ளை இதான் பொண்ணுன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது தன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் எப்படி தான் இருப்பார்? பணக்காரராக இருப்பாரா, இல்லை காரில் வருவாரா, இல்லை எப்படி வருவார், எப்படிலாம் அமைய போகுது நமக்கு வாழ்க்கை, கல்யாண வாழ்க்கை எப்படிலாம் அமைய போகுது அப்படின்னு அந்த கால பெண்கள் எல்லாருக்குமே பெரும்பாலானவங்களுக்கு ஒரு ஒரு கனவு இருக்கும். அந்த கனவை சொல்லக்கூடிய பாடல்கள் நம்ம தமிழ் சினிமாக்களில், அப்போதைய தமிழ் சினிமாக்கள் 60s 70s இதில் வந்த படங்களில் அந்த மாதிரி பாடல்கள் நிறைய இருக்குது. ஹீரோக்களுக்கும் இருக்குது, ஆனால் அது 1-2 தான் இருக்கும். கொஞ்சம் கம்மி தான், பெண்களோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான். ஆனால் பெண்களுக்கு அந்த மாதிரி பாடல்கள் நிறைய இருக்குது. அது ஒரு தனி சுவை, அந்த அந்த ரசனை இருக்கே, அது அந்த பாடல்களை ரசிக்கிறதுக்கு ஒரு ரசனை தனியாக இருக்கும். அந்த மாதிரி பாடல்களை இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கல்யாண கனவுகள் இதில் முதல் பாடல் என்னன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது சத்தியம் படத்துலேருந்து சந்திரகாந்தா நடித்த ஒரு பாட்டு. அருமையான பாட்டுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். நிறைய பேர் இப்போது மொபைலில் ரிங்டோனாகவே அதை வச்சுருப்பாங்க. அது என்ன பாட்டுன்னா, சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருள் என்றேன் முருகனிடம், இரு கரம் நீட்டி வரம் கேட்டேன், அந்த மன்னவன் என் அருள் மலர் தந்தான், சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருள் என்றேன் முருகனிடம். அருமையான வரிகள். அதாவது அவங்க ஒரு பெரிய நீர்நிலை, அதில் அவங்க குளிச்சுக்கிட்டே நீராடிக்கிட்டே பாடுற மாதிரியான ஒரு பாடல். காலை நேரம் அந்த மாதிரி நீராடிக்கிட்டே பாடுற மாதிரியான ஒரு பாடல். அந்த நீர்நிலையில் அவங்க முகம் மட்டும்தான் இருக்கும், அந்த திரை ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும், அவங்க முகம் மட்டும்தான் இருக்கும் அந்த பாடும் பொழுது. அந்த சீனே பார்க்குறதுக்கு ஒரு அருமையாக இருக்கும். அவனிடம் சொன்னேன் என் அஞ்சுதலை, அந்த அண்ணலே தந்து வைத்தான் ஆறுதலை, இவ்விடம் இவர் கண்ட இன்ப நிலை கண்டு என்னிடம் நான் கண்டேன் மாறுதலை அப்படின்னு வரும். என்ன அழகாக ஒரு அஞ்சுதலை, ஆறுதலை, அப்புறம் என்னிடம் நான் கண்டேன் மாறுதலை அப்படின்னு அழகான வரிகள் அந்த பாட்டில் இருக்கும். ஒவ்வொரு பெண்ணுக்குமே உள்ள ஒரு கனவு, அந்த கனவு அந்த பாட்டில் வெளிப்படும்படியான பாடல்கள், அதில் இதுவும் ஒன்று. இது ரொம்ப அருமையான இந்த பாட்டு நம்ம பார்த்தோம். இந்த பாட்டு இது சத்தியம் படத்துலேருந்து சந்திரகாந்தா அவங்க நடித்த பாட்டு. நல்லவர் என்றும் நல்லவரே, உள்ளம் உள்ளவர் யாவரும் உள்ளவரே, நல்ல இடம் நான் தேடி வந்தேன். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் என்னன்னா, இது சுமதி என் சுந்தரி படத்தில் ஜெயலலிதா அவர்களோட கனவு பாடல். ரொம்ப அருமையாக பாடியிருப்பாங்க, டான்ஸ் ஆடியிருப்பாங்க அந்த பாட்டுக்கு அவங்க. இந்த பாட்டு என்னன்னு தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கா? இதோ சொல்கிறேன். வீட்டுக்குள்ளேயே பாடுவாங்க அவங்க, ஜெயலலிதா அவங்க வீட்டுக்குள்ளேயே பாடுற ஒரு பாட்டு. வீட்டுக்குள்ளேயே சுற்றி 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 பாடுவாங்க, டான்ஸ் ஆடிக்கிட்டே. கல்யாண சந்தையிலே ஒரு பெண் பார்க்கும் நேரம் இது, ஓஹோஹோ எந்த நேரம் இது,
என் உள்ளம் என்றென்னை நீ பெண் என்றது அப்படின்னு அருமையாக பாடுவாங்க. கல்யாண சந்தையிலே ஒரு பெண் பார்க்கும் நேரம் இது. அதாவது பெண் பார்க்கும் பாடல்கள் அப்படின்றது தனியாக இருக்கும், அது தனி. அது மாதிரி இல்லாமல் இது வந்து ஒரு பெண்ணும் அந்த கல்யாணத்துக்கு அவங்க வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த பெண்களோட மனசில் ஏற்படக்கூடிய சில உணர்வுகள் தான் பாடல்களாக வெளிவரும். அந்த மாதிரி பாடல்கள் வந்து இது கல்யாண கனவு அப்படின்ற இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்குறேன். இதெல்லாம் வந்து ரசிக்கணுங்க, உண்மையாகவே ரசிக்கலாம். இதில் அடுத்த வரி என்ன வரும்னா, இதில் ஒரு நடுவில் ஒரு வரி என்ன சொல்லலாம்னா, மன்னன் கண் பட்டு தங்க கைப்பட்டு மாலை சூடும் இந்த கன்னிக்கரும்பு, அந்த சந்திப்பு சிந்தும் தித்திப்பு போதும் போதும் ஏனும் சின்ன அரும்பு அப்படின்னு அழகாக பாடுவாங்க. உங்களுக்கு பிடிச்ச வரி என்ன இந்த பாட்டில் சொல்லுங்களேன் கமெண்ட்டில். ஐயை ஐயர ஐயர் ஐயர ஐயை ஐயர ஐயர் ஐயர ஐயை ஐயர ஐயர் ஐயர ஐயை ஐயர ஐயர் ஐயர கல்யாண சந்தையிலே ஒரு பெண் பார்க்கும் நேரம் இது. இந்த கல்யாண கனவுல வர இந்த வரிசையில் வர அடுத்த பாடல் என்ன பார்க்கலாமா? இது வந்து சரோஜாதேவி அவங்க பாடுவாங்க. பாலும் பழமும் படத்தில் அவங்க வீட்டு தோட்டத்தில் அழகாக வந்து ஒரு விடியற் காலை நேரம் அவங்க பாடுறது. ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன், அருள்மொழி கூறும் பறவைகள் ஒலி கேட்டேன், உன் இறைவன் அவனே அவனே என பாடும் ஒலி கேட்டேன், உன் தலைவன் அவனே அவனே எனும் தாயின் மொழி கேட்டேன், ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன், அருள்மொழி கூறும் பறவைகள் ஒலி கேட்டேன். அப்படியே அருமையாக அவங்க அந்த இயற்கையை ரசித்து தூரத்தில் ஒரு கோபுரம், கோயில் கோபுரம் இருக்கும், அதை பார்த்து ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன் அப்படின்னு அவங்க என்ன சொல்லுவாங்க, உன் இறைவன் அவனே அவனே அப்படின்ற பாடும் மொழி கேட்டேன், உன் தலைவன் அவனே அவனே எனும் தாயின் மொழி கேட்டேன் அப்படின்னு பாடுவாங்க. இது ஒரு கல்யாண கனவு தானே. இதில் நடுவில் ஒரு வரி வரும், இளகும் மாலை பொழுதினிலே என் இறைவன் வந்தான் தேரினிலே, ஏழையின் இல்லம் இது என்றான், இருவிழியாலே மாலையிட்டான், இருவிழியாலே மாலையிட்டான், இறைவன் அவனே அவனே என பாடும் ஒலி கேட்டேன், உன் தலைவன் அவனே அவனே எனும் தாயின் மொழி கேட்டேன், ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன், அருள்மொழி கூறும் பறவைகள் ஒலி கேட்டேன். இந்த மாதிரி அருமையாக அந்த பாடல் போகும். இதில் உங்களுக்கு பிடிச்ச வரியை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். காதல் கோயில் நடுவினிலே கருணை தேவன் மடியினிலே, யாரும் அறியா பொழுதினிலே அடைக்கலமானேன். கல்யாண கனவுகள் அப்படின்ற இந்த வீடியோவை நீங்கள் எல்லாருமே, இதில் வர பாடல்களை நீங்கள் எல்லாருமே ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ரசித்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.